நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 748வது பகுதியாக பார்க்க போகிறது திருநெல்வேலியிலேருந்து தென்காசி தென்காசியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரசித்தி வாய்ந்த ஆய்க்குடி அப்படிங்கிற ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஆய்க்குடிக்கு நான் போய் பார்க்கணுன்னு நினச்சது காரணம் 2 காரணம். ஒன்று, போன தடவை இந்தியா போன போது குடவாசல் பக்கத்தில் ஆய்க்குடின்னு ஒரு கோவிலை பற்றி பதிவு போட்டிருந்தேன். அந்த ஆய்க்குடி குடவாசல் பக்கத்தில் இருக்கிறத பற்றி அந்த வரலாறை பற்றி படிக்கணும்னு நினைக்கும்போது தான் திருநெல்வேலியில் ஆய்க்குடின்னு இருக்குது தென்காசிக்கிட்ட. அது படிப்பாயசத்துக்கு சிறந்த ரொம்ப பிரசித்தியானது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சபோது எப்போது இந்தியாவுக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சா, அதுவும் திருநெல்வேலி தென்காசி பக்கம் போனால் கண்டிப்பாக போய் பார்க்கணுன்னு நினச்ச கோவிலை இறைவனோட அருள் இருந்தபடியாக இந்த தடவை போய் பார்க்க முடிஞ்சது. அதை தவிர இந்த ஆய்க்குடியை பற்றி இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, என்னுடைய தகப்பனாரோட கசின் சிஸ்டர் மூலியமாக தெரிஞ்சின்றது, எங்களோட மூதாதையார்கள் இந்த ஆய்க்குடி கோவிலுக்கு நிறைய நிலங்களை தானமாக எழுதி கொடுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டேன். அப்போ நம்ம மூதாதையர்கள் செஞ்சதையும் போய் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு, அங்கே ஏதாவது கல்வெட்டு இருக்கா என்ன ஏது தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ஆய்க்குடி முருகர் கோவிலுக்கு போகணும்னு நினச்சது. அதுக்கு இறைவனோட அருளும் இருந்தபடியாக போனேன். இந்த ஸ்தலத்தில் நிறையா விசேஷங்களை பார்க்க முடிஞ்சது. ஒன்று திருச்செந்தூர்னாலே எல்லாருக்கும் இலை விபூதி, அதாவது பன்னீர் இலையில் விபூதியை கொடுப்பா. அந்த மாதிரி இந்த ஆய்க்குடியில் அரச இலையில் விபூதி கொடுக்கறதுங்கிறது விசேஷமாக இருக்குது. சுவாமி பால முருகனா, குட்டியாக சின்ன முருகனா குழந்தை வடிவத்தில் பத்ம பீடத்தில் தாமரைப்பூவில் உட்கார்ந்த கோலத்தில் நமக்கு அருள் பாலிக்கிறார். அவர் பக்கத்தில் இருக்கிற இந்த மயில் கழுத்தை திருப்பிண்டு இடது பக்கமாக திருப்பிண்டு பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த ஸ்தலத்தை பற்றி அருணகிரிநாதர் பாடியிருக்கார் திருப்புகழில். வாழ்பட சேனைப்பட அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாட்டில் இந்த ஸ்தலத்தை பற்றி சொல்லியிருக்கார். இந்த ஸ்தலத்தோட ஸ்தல விருட்சம் நம்ம கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவிசைநல்லூர் சிவயோகநாதர் கோவிலில் 8 மரங்கள் ஸ்தல விருட்சமாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சிருக்கு, பார்க்குற பாக்கியம் கிடச்சிருக்கு. அந்த மாதிரி இந்த ஸ்தலத்தில் 5 மரங்கள் ஸ்தல விருட்சமாக இருக்குது. அதாவது அரச மரம், வேம்பு மரம், கருவேப்பிலை மரம், மாதுளை மரம், மாவிலங்கு மரம் அப்படின்னு. இந்த அரச மரம்ங்கிறது சூரியனுக்கு உண்டானது, வேம்புங்கிறது அம்பாளுக்கு உண்டானது, கருவேப்பிலைங்கிறது மகாதேவன் ஈசனுக்கு உண்டானது, மாதுளைங்கிறது பிள்ளையாருக்கும், மாவிலங்குங்கிறது மகாவிஷ்ணுக்கும் உண்டானது. இதில் இந்த கோவிலில் சுவாமி இருக்கிற இடத்துக்கு பின்னாடி தான் இந்த மரம் இருக்குது. இந்த மரத்தோட சுவாமிக்கு வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த 4 மரங்கள், அதாவது அரசு, வேம்பு, கருவேப்பிலை, மாதுளை, ஈசன், அம்பாள், பிள்ளையார், விஷ்ணு, அதாவது அரசு இல்லை மன்னிக்கணும், கருவேப்பிலை, வேம்பு, மாதுளை, மாவிலங்கு அது வலது பக்கத்துலேயும், இடது பக்கத்தில் சூரியனுக்கு உண்டான அரச மரமும் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த சுவாமி நமக்கு அருள் பாலிச்சுருக்கார். இந்த பஞ்ச விருட்சத்துக்கு கீழே தான் இந்த மூலவர் சன்னதி இருக்குது. இங்கே இருக்கிற மூலவருக்கு
ஹரிராம சுப்பிரமணியர் அப்படிங்கிற பேரும் இருக்குது. இங்கே பக்கத்துலேயே ஓடக்கூடிய நதியானது அனுமன் நதி அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவா இந்த கோவிலில் வந்து 1 படியிலேருந்து 12 படி வரைக்கும் அரிசியில் பாயசம், அந்த பாயசத்தில் பாசிப்பருப்பு, சுக்கு, ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு பாசிப்பருப்பு அது பாயசம் பண்ணிவிட்டு அதை இங்கே சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஓடுற இந்த அனுமன் நதியோட படித்துறையில் படிகளில் அந்த பாயசத்தை கொட்டிடுவாளாம். எப்படி சிதம்பரத்தில் 3000 பேரில் ஒருத்தராக ஈசன் இருக்காரோ, தீட்சிதர்களில் ஒருத்தராக, திருச்செந்தூரில் 2000 பேரில் ஒருத்தராக முருகர் இருக்காரோ, அந்த மாதிரி இந்த படிப்பாயசத்தை விட்டு இந்த படிப்பாயசத்தை குழந்தைகள் சின்ன குழந்தைகள் வந்து குடிக்கிறதுக்கு சொல்லுவாளாம். அதை எடுத்து குடிக்கும்போது அதில் அந்த குழந்தைகளில் ஒருத்தராக முருகரே வந்து படிப்பாயசம் சாப்பிட்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கு குழந்தைய கொடுக்குறார் அப்படிங்கிறது இந்த ஸ்தலத்தோட வரலாறாக இருக்குது. இந்த முருகர் இந்த இடத்துக்கு எப்படி வந்தார், இந்த இடத்துக்கு என்னத்துக்கு ஆய்க்குடி அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பொதிகை மலையோட கீழே அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி தான் இந்த இடம். இந்த இடத்த ஆய் அப்படிங்கிற ஒரு ராஜா ஆண்டுன்னு வந்தபடியாக இந்த இடத்துக்கு ஆய்க்குடின்னு பேர் வந்திருக்கான். இந்த ஆய்க்குடியில் இருக்கக்கூடிய இந்த முருகர் சிலை எப்படி இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பக்கத்தில் மல்லிபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருந்திருக்கு. அந்த மல்லிபுரத்தில் இருந்த குளத்தை தூர்வாரணும்னு சொல்லி தூர்வாரின போது அந்த குளத்தில் இந்த முருகர் சிலை கிடச்சதாகவும், அதை எடுத்த அந்த குளத்தை வெட்டினவர் தூர்வாரினவர் தன்னோட வீட்டு பின்னாடி ஒரு கொட்டகை அமைச்சு அவர் பூஜை பண்ணிட்டு வந்திருக்கார். அப்போ ஒரு நாள் முருகர் வந்து இந்த சிலையை அரசும் வேம்பும் சேர்ந்து இருக்கிற இடத்துல கொண்டு போய் நீ பிரதிஷ்டை பண்ணிடுன்னு சொல்ல, அது எங்கே இருக்குன்னு கேட்கும்போது, உன்கிட்ட இருக்கிற செம்மறி ஆடே உனக்கு வழிகாட்டும், நீ அதை தொடர்ந்து போனேன்னா அரசும் வேம்பும் இருக்கிற இடம் தெரியும்னு சொல்லி அவர் அதே மாதிரி அந்த செம்மறி ஆட்டை வழிகாட்டுதல் படி வந்து அரசும் வேம்பும் இருக்கிற இடத்துல இந்த சிலையை வச்சாராம். வச்சுட்டு கொட்டகை போட்டு அவர் வந்து வழிபாடுகள் செஞ்சுட்டு இருந்தாராம். 1941 அப்புறமா நிறைய ராஜாக்கள் அதுக்கப்புறமா அதை பற்றி தெரிஞ்சு கோயில்கள் கட்டியிருக்கா. 1941 அப்புறமா தான் இப்போ இருக்கிற அளவுக்கு கோவிலானது வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. இங்கே வந்து இருக்கக்கூடிய உற்சவருக்கு வந்து முத்துக்குமாரர் அப்படின்னு பேர். வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிற முத்துக்குமார சுவாமி தான் ஞாபகத்துக்கு வந்தது. இந்த முத்துக்குமார சுவாமி வந்து நின்ன கோலத்தில் இதே மாதிரி மயில் கூட நிற்கிற மாதிரி இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறார். அவருக்கு பக்கத்துலேயே வந்து வீரபாகு இருக்கிறதையும் நம்மளால் தரிசனம் பண்ண முடிகிறது. இந்த கோவிலில் வந்து முன்னாடி காலத்தில் மதுரையை சேர்ந்த ஒரு பட்டு வியாபாரி அவர் வந்து இந்த ஸ்தலத்தில் சுவாமி கிட்ட தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி வேண்டிண்டாராம். வேண்டிண்டு தனக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சதுன்னா வைரவேல் சாத்திரன்னு சொல்லியும் வேண்டிண்டாராம். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு குழந்தை பாக்கியமும் கிடச்சிருக்கு. குழந்தை கிடச்சோன்னு சில சமயம் நம்மளே அதை தான் பண்ணுறோம். நமக்கு ஒன்று கிடைக்கணுங்கும்போது அதில் தீவிரமாக நம்ம மும்முனைப்போடு இருக்கோம். கிடைச்சதுக்கப்புறம் அதுக்கு காரணமாக இருந்தவாளையோ இல்லை அதுக்காக வேண்டி நம்ம வேண்டின பிரார்த்தனைகளையோ நம்ம மறந்து போயிடணும். அந்த மாதிரி இந்த பட்டு வாணிபம் செய்யறவரும் அவருக்கு குழந்தை கிடைச்ச உடனே இந்த முருகனுக்கு வைரவேல் சாத்தணும்ட்டு வேண்டின்றதை மறந்துட்டாராம். முருகன் வந்து அவரோட மனைவியோட கனவுல போய்
தனக்கு வைரவேல் சாத்திரன்னு உன் கணவன் வேண்டின்றார் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்த அவரும் மன்னிப்பு கேட்டு இந்த இடத்துல வந்து வைரவேல் சாத்தி படிப்பாயசம் செய்யறதா ஆரம்பித்தார் அப்படிங்கிறத இந்த கோவிலுக்கு போனதுக்கப்புறமா தெரிஞ்சினேன். இங்கே வந்து பங்குனி உத்திரம், கந்த சஷ்டி, இந்த கந்த சஷ்டி 6ஆம் நாள் வந்து குழந்தையாக இருக்காரே இங்கே சூரசம்ஹாரம் நடக்குமான்னு சொல்லி நினச்சேன். ஆனால் குழந்தையாக இருந்தாலும் இங்கே சூரசம்ஹார நிகழ்ச்சி நடக்கிறது. அதை தவிர 7ஆவது நாள் இங்கே 7 நாள் இங்கே சிறப்பாக சுவாமிக்கு பூஜைகள் நடக்கிறது. அதை தவிர தைப்பூசம், முருகனுக்கு உண்டான தைப்பூசம், மாசி மகம், வைகாசி விசாகம், சித்திர வருஷப்பரப்பு, இது எல்லாமே இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பாக நடக்கிறது. சாயங்காலம் 5 மணிக்கு தான் ஸ்தலம் திறக்கிறது. காத்தால 11 மணிக்கு மூடிடுறா. நாங்களும் 5 மணிக்கு அப்புறமா போய் தான் தீபாரதனையோட சுவாமியை பார்த்தோம். நாங்கள் போன அன்னைக்கு யாரோ வேண்டிண்டு தேரில் சுவாமி இழுக்கிறதா, தேர் சுற்றி வர்றதா அன்றைக்கி பிரார்த்தனை இருந்தது. பிரகாரத்தில் சுற்றி வர்றது. அந்த தேரில் சுவாமி கொண்டு வந்து வைக்கிற வரைக்கும் பார்த்துட்டு கிளம்பினோம். ரொம்ப அழகாக சுத்தமாக பராமரிக்கப்படக்கூடிய கோவில்களில் ஒன்றா இருக்குது. இந்த திருநெல்வேலி, மதுரையை தவிர பல தேசங்கள்லேருந்தும் பல நாடுகள்லேருந்தும் இங்கே இந்த படிபாயச விஷயம் தெரிஞ்சு இங்கே வந்து புத்திரபாகியத்துக்காக வேண்டிக்கிறவா நிறைய பேர் இருக்கா அப்படிங்கிறதும் இந்த ஸ்தலத்துக்கு போனதுக்கப்புறமா தெரிஞ்சின்ற விஷயமா இருக்குது. அந்த கோவிலில் என்னோட அத்தை சொன்ன பிரகாரம் கல்வெட்டுக்கள் எதையும் காணப்படலை. அதை பற்றி அந்த கோவிலில் இருக்கிறவர்கிட்ட பேசின போது நிறைய விஷயங்கள் மாற்றத்தினால இல்லாமல் போயிருக்கலாம். பதிவேடுகளில் கூட பழைய சில விஷயங்கள் ஏற்றப்படாமல் விடுபட்டு போயிருக்கலாம். எந்த காலத்தில் எந்த விழாக்காக வேண்டி எத்தனை நிலம் கொடுத்தா அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சதுன்னா அதை பற்றி தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் இதெல்லாம் நடந்து 100 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுத்து. 100 இல்லை, அதுக்கு மேலேயே ஆயிடுத்து. அதனால் அதுக்கு உண்டான சிட்டா, பட்டா, எழுத்து வடிவம் எதுவும் இல்லாதபடியால் அதை பற்றி தேடக்கூடிய வாய்ப்பு இல்லை, சந்தர்ப்பம் அறியக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. ஆனாலும் நம்மளுடைய மூதாதையர்கள் வழிபட்ட ஒரு ஸ்தலத்தில் போய் நின்று பார்த்தோம் அப்படிங்கிற மன சந்தோஷம் இந்த ஆய்க்குடி முருகனை போய் தரிசனம் பார்த்தபோது மன நிறைவோடு கிடைச்சது. சந்தர்ப்பம் கிடைக்கிறவா இந்த அழகான பால முருகனை போய் தரிசனம் பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சவா பால சுப்பிரமணியர் இந்த அரச இலையில் கிடைக்கக்கூடிய விபூதியை வாங்கி பஞ்ச ஸ்தல விருட்சங்களை கொண்ட இந்த ஸ்தலத்தை போய் பார்த்து அருள் வேண்டி பெறணும்னு சொல்லி வேண்டி இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமஸ்காரம்.